கேர்ள்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வாய்ஸ் அவுட் பண்ணி, இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாய்ஸ் அவுட் பண்றாங்க. ஆனா ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு அவங்க நடந்ததெல்லாம் சொல்றாங்க இந்த ஆக்டர்ஸ்லாம். அதுதான் தப்புன்றேன். ஏதோ நடக்கிறது அன்னைக்கே சொல்ல வேண்டியது தானே. அப்போ ஏதோ ஒரு வகையில அது அவங்களுக்கு யூஸ் ஆகுது இல்ல. அப்போ வந்து யூஸ் இல்லைன்னும் போது அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. உங்க கூட இருக்கிற அம்மா இருந்தாலும் நீ போதை மீறி பண்ணிடுவியா? அப்ப அம்மான்னு அது தெரியுதுல்ல. அப்ப மத்த பொண்ணுங்களாம் என்ன ஊருக்காவா? ஆனா நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு சுத்துறான். அவனை நம்புறதே கொஞ்சம் பயமா இருக்கு. அது ஒரு பர்சனவே பொண்ணுங்களா சொல்றாங்க. ஃப்ரெண்டு சுத்துறான் பிரதர், பட் அவனோட நோக்கம் வேற மாதிரி இருக்கு. பெண் தெய்வங்களை வந்து எல்லாரும் வந்து வழிபட்ட ஆரம்பிச்சாங்க. பார்க்கும்போது அந்த பார்வையை பார்க்க மாட்டாங்க. ஆமா, ஏன்னா அவங்க வந்து ஒரு தெய்வம். Taste Daily. Taste the Daily. நான் இப்போ ரீசெண்ட் டைம்ல ரொம்ப நாளாவே வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து இந்த பாலியல் வன்கொடுமை, அப்புறமேட்டு வந்து இந்த துறையெல்லாம் பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லிட்டு ஒரு நிறைய நெருக்கடி இருக்கு. அதோட உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்க. இருக்கு ப்ரோ. எல்லா இடத்துலயும் இல்ல, நம்ம இடத்துலயும் இருக்கு. ஆபீஸ்ல இருக்கு, ஸ்கூல்ஸ்ல இருக்கு, பப்ளிக் பிளேஸ்ல இருக்கு, எல்லாமே இருக்கு. இப்போ சினிமா துறை, அதுக்கப்புறம் நம்ம எந்த ஃபீல்டானா இருக்கட்டும், அவங்கவுங்க சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு சில பொண்ணுங்களுக்கு நல்லா தெரியும் பிரதர். இந்த மாதிரி என் சுச்சுவேஷன் இப்போ இங்க சேஃபா ஒரு சோன் சொல்லிட்டு அவங்களுக்கு ஒன்று இருக்கும். அது இருந்தா அவங்க பெட்டரா ஃபீல் பண்ணி எல்லார்கிட்டையும் பழகலாம், எல்லா விஷயம் இருக்கலாம். இது சில பேர் பண்ற தப்புனால பல பேருக்கு இது பாதிக்கப்படுது. அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது வந்து எல்லா தொழிலையும் இருக்கு. பட் இது லேடிஸுங்களுக்கு திறமையான ஒண்ணுங்களுக்கு இது கொஞ்சம் பாதிக்கப்படுற விஷயம்தான். அதாவது வந்து பாத்தீங்கன்னா பாய்ஸ்க்கும் இருக்கு பிரச்சனை இருக்கு. அது என்ன கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு உழைப்பு பணம் இந்த மாதிரி வந்து சுரண்டல் படும். இப்போ வந்து கேர்ள்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதான் அந்த சைட்டை அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அதாவது அது போல விஷயங்கள் வரும். இந்த விஷயம் வந்து எல்லா துறையிலும் இருக்குது. இதுக்கு சட்டம் அப்படின்னு பார்த்தா இவங்க பண்ணலாம். ஆக்சுவலி வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை, எல்லா இடத்துலயும் இந்த அபியூஷன் நடந்து தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இவங்களெல்லாம் வந்து பிடிச்சி அவனை கோர்ட்டு கொண்டு போறதுக்கு பதிலா அந்த இடத்துலயும் அவனை சாவடிக்கிறது ரொம்ப நல்லது. பட் யாரே தெரியும் ஒரு ரேண்டம் பர்சனு இந்த மாதிரி நார்மலா யூஸ்வலா பேசும்போது ஒரு சில பொண்ணுங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் அப்ரோச் பண்றான்னு சொல்லிட்டு. ஆனா அந்த விஷயத்தை அவங்க ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க முடிஞ்ச அளவுக்கு சேஃபா இருக்கலாம். கேர்ள்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வாய்ஸ் அவுட் பண்ணி, இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாய்ஸ் அவுட் பண்றாங்க. ஆனா ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு அவங்க நடந்ததெல்லாம் சொல்றாங்க இந்த ஆக்டர்ஸ்லாம். அதுதான் தப்புன்றேன். ஏதோ நடக்கிறது அன்னைக்கே சொல்ல வேண்டியது தானே. அப்போ ஏதோ ஒரு வகையில அது அவங்களுக்கு யூஸ் ஆகுது இல்ல. அப்போ வந்து யூஸ் இல்லைன்னும் போது அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. இல்ல அப்படி இருக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ ஆக்சுவலி நானே சினி ஃபீல்டில் தான் இருக்கேன். ஓகேங்களா, இப்போ நானே இப்போ அசிஸ்டன்ட் டேரக்டராக தான் ஒர்க் பண்ணியிருக்கேன், சீரியலில் ஒர்க் பண்ணியிருக்கேன், மூவிஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். நானே என் சர்க்கிள் நான் எப்படி சொல்லணும்னா மேக்ஸிமம் ஒரு சில டேரக்டர்ஸ் இந்த மாதிரி ஒரு சில பேர்லாம் கேட்கும்போது நீங்கள் அது ஒப்பீனியன் எடுத்துகிட்டு போகணும் அவசியம் இல்லை. 4 காசு சம்பாதிக்கணும், நான் வாழ்க்கையில் முன்னேறணும், நான் ஒரு டேரக்டர் நினைப்பேன். அப்படிப்பட்ட ஒரு யங்ஸ்டர்ஸ் டேரக்டர்ஸ் ஃபாலோ பண்ணாங்கன்னா சேஃபாக இருக்கலாம். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஜோனோட இதுமாரி எனக்கு தெரிஞ்ச பையன், எனக்கு தெரிஞ்ச பொண்ணுக்கு நான் ஆப்பர்ச்சுனிட்டி தரேன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஜோனோட போனால் நல்லா இருக்கலாம். ஆனால் யாரே திரும்ப ஒரு ரேண்டம் பர்சன் உங்களுக்கு ஏஜான டேரக்டர்ஸ் போகும்போது தான் அதுக்கான விஷயம் இங்கே இன்ஃப்ளூயன்ஸ்லேயே மாட்டிக்கிறாங்க. நானே வந்து ஆக்சுவலி வந்து அந்த ஃபீல்ட்ல இருந்து தான் வந்திருக்கேன். ஓகேங்களா, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றவங்க 2 பேர் தான், பண்ணாதவங்க 8 பேர். ஓகேங்களா, இங்க 2 பேர் வந்து பண்றாங்கிறதுக்காக மொத்தம் 8 பேரும் அதே மாதிரி ஆளு நினைக்கிறது தான் இங்க தப்புன்னு நான் சொல்றேன். சினிமால நடிக்கிறாங்க அப்படின்னா சினிமால இருக்கிறவங்க எல்லாரும் அப்படி கிடையாது. அவங்க எவ்வளோ ப்ரொமோஷன் போனோம்னாக்கா அதுக்கு அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் தேவைப்படுது கண்டிப்பாக அந்த அதிகாரிக்கு. அதே மாதிரி அவங்க ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு சின்ன தவறு பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா அந்த வந்து தவறை சரி செய்யறதுக்கு அவங்களுக்கு கட்டாயம் அட்ஜஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. நம்ம எல்லாம் பொண்ணுங்களை வந்து தப்பா முதல்ல சொல்லக்கூடாது. கேர்ள்ஸ் வந்து அவங்க இஷ்டம். ஏன்னா இன்னைக்கு பாய்ஸ் நம்ம வந்து வெளியே சுத்துறோம் எல்லாம் பண்றோம் அப்படின்னா கேர்ள்ஸும் அதே மாதிரி பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா, கேர்ள்ஸ் போகிற ட்ரெஸ்ஸிங் சென்ஸோ இல்லை அவங்களோட கவர்ச்சியை பார்த்தோ மழங்குறது ஆம்பளைங்க தான் அப்படின்னா அவங்க தான் வெக்க பண்ணணும். மலையாளத்தில் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான ஒரு சங்கம் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம தமிழ் சினிமாவில் வச்சுதான் நல்லா இருக்கும். கட்டாயமா நல்லது வைக்கணும். வச்சாதான் தமிழ் திரையுலகம் நல்லபடியா முன்னேறும். ஏன்னா தமிழ் திரையுலகம் இன்னைக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த காலத்தில் வந்து 5 வயசு குழந்தைய கூட விட்டு வைக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமவெறியில் இருக்காங்க. அவங்களோட பார்வையை வந்து முதல்ல நம்ம அம்மா இருக்காங்களே, நம்ம தங்கச்சி அக்கா எல்லாம் இருக்காங்க, அவங்கள மாதிரி பார்த்துட்டு போங்க. இப்போ அதனால தான் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த பெண் தெய்வங்களை வந்து எல்லாரும் வந்து வழிபட்ட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்ட்டு. பார்க்கும்போது அந்த பார்வையை பார்க்க மாட்டாங்க. ஆமா, ஏன்னா அவங்க வந்து ஒரு தெய்வம். ஆனா நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு சுத்துறான். அவனை நம்புறதே கொஞ்சம் பயமா இருக்கு. அது ஒரு பர்சனவே பொண்ணுங்களா சொல்றாங்க. ஃப்ரெண்டு சுத்துறான் பிரதர், பட் அவனோட நோக்கம் வேற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஆளெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு இவங்களெல்லாம் வந்து நீங்க கோர்ட்டுக்கு கூட்டு போறது, போலீஸ் இது பண்றது அப்படிலாம் வேண்டாம். அப்படியே போட்டு தள்ளுறங்க. அவன் இருந்து என்ன ஆக போறான்? நிறைய கேர்ள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நைட் டைம் வந்து ஃபுல்லா ரவுண்ட்ஸ் போறாங்க.
அதோட உங்க கருத்து என்ன? பண்ணலாமா, ஓகே போலாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல இருந்து எல்லாருமே இல்ல ஒரு பிரதர், பிரச்சனை என்னை பொறுத்த வைக்கிறாங்க. வரைக்கும் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல ஒரு மேட்டர் இல்லை பிரதர். அவங்கவுங்க பசங்களோட அந்த பார்வை, அந்த இன்டென்ஷன், அந்த மோட்டிவ் தான். ஓகேங்களா? நிறைய பேர் சொல்றாங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் சொல்றாங்க. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அது அவங்களோட அது பர்சனல் ஒப்பீனியன். ஓகேங்களா? ஆனா நம்ம பசங்க அவங்கவுங்க கண் பார்வையில தான் இருக்கு. அது எந்த பெண்களும் வந்து அதவங்கள ரோட்ல போகும்போது வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரோட பார்வையும் அந்த 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 பெண்ணை நோக்கி தான் இருக்கும். குறிப்பா அவங்க வந்து கழுத்துக்கு கீழே வந்து அதிகமாக எல்லாரும் பார்ப்பாங்க. உங்க கூட இருக்கிற அம்மா இருந்தாலும் நீ போதை மீறி பண்ணிடுவியா? அப்போ அம்மான்னு அது தெரியுதுல்ல. அப்ப மத்த பொண்ணுங்களாம் என்ன ஊருக்காவா? நான் போதையில பண்றேன் அப்படின்னா, இன்னைக்கு போதையில ஒரு பொண்ணு ஒரு கத்திய குத்தி சாவடிக்கிறா, நான் பண்ணிட்டேன் அப்படின்னா விட்டுருவீங்களா? ஒரு சில பேர் சின்ன வயசுல இருந்தே நிறைய இந்த பான் வீடியோஸ், இந்த ஒரு சில விஷயம்லாம் பார்த்து அடிக்ஷன்லயே அவன் வீட்டுல இருக்க பொண்ணுங்களை தாண்டி வேற யார் பொண்ணு பார்த்தாலும் அவன் அதே இன்டென்ஷன் தான் இருப்பான். அவனோட மைண்ட் செட் அது கொஞ்சம் வல்கரிட்டியா தான் போகுது. புரிஞ்சமான ஒரு உறுப்பை ஆமா. வந்து தப்பான காமம். ஏன்னா ஏன்னா அந்த இடத்துல தேவைப்படுது. ஏன்னா இவனும் வந்து இவ்வளோ வயசுக்கு வந்த உடனே அவனுக்கு ஒரு பிள்ளை கல்யாணம் நடந்து போகும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இவ்வளோ மைண்டுக்கு வரும்போது தான் அவங்க அதுக்கு அடுத்தது வந்து அதான் ஒரு பிள்ளை ஃபேமிலியாக போயிட்டு அவங்க வந்து அடுத்த ஒரு பிள்ளை இனவிருத்தியை உருவாக்க முடியும். ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு இது வந்து இயற்கை, இது அது ஒன்றும் பண்ண முடியாது. குடின்றது முதல்ல தப்பு தான். ஆனா இங்க எல்லாரும் இன்னைக்கு என்ன சொல்றது, சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இன்னைக்கு வந்து போதைக்கு அடிமையானதான். ஆக்சுவலி நம்ம கல்ச்சர் எப்படி ஆயிடுச்சுன்னா போதை கல்ச்சர் தான். பார்ட்டில இருந்து பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ் வந்து எல்லாமே வந்து இன்னைக்கு கல்ச்சர் ஃபுல்லாவே போதை தான். ஓகேங்களா? அந்த போதை ஒழிக்க முடியும்னா ஒழிக்க முடியும். ஆனா இது நான் இன்னொன்னு சொல்ல போனா கவர்மெண்டே சப்போர்ட் தான். அது ஒரு குறிப்பிட்ட ஏஜ்க்கு அப்புறம் தாண்டிச்சுன்னா அது கொஞ்சம் அவன் மைண்ட் செட் மாத்துறது கஷ்டம். ஆனா இப்ப யங்ஸ்டர்ஸ் மட்டுமே இல்லாம நிறைய பேர் பாத்தீங்கன்னா அதான் சொல்றேனே, அந்த அங்கிள்ஸும் சரி தாத்தாவும் சரி எல்லாமே அப்படிதான் இருக்காங்க. இப்போ நீங்க அதாவது ஒரு பொண்ணு போறா அப்படின்னாக்கா அந்த பொண்ணை உங்க ஒரு பிள்ளை தங்கச்சியா ஃபீல் பண்ணுங்க. சப்போஸ் சில பெரிய மனுஷனா இருந்தா உங்களோட வந்து குழந்தையா ஃபீல் பண்ணுங்க. அப்போ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந்த காம இச்சை என்ற ஒரு விஷயத்துக்கே ஒரு பிள்ளை இடம் இல்லாம இருக்கும். கீழே இருக்கிறவங்க கரெக்டா ஒர்க் பண்ணா மேல இருக்கிறவங்க ப்ரெஷர் கிடையாது. கீழே இருக்கிறவங்களே இதை பண்ணும்போது மேல இருக்கிறவங்களுக்கு அது தெரியாது. 10ல் 1 தான் போகும். அதை தாண்டி ஒரு சில பேர் இப்படி சின்ன வயசுல இருந்து ரொட்டீனா இருப்பான். ஆனா பர்சனல் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் லைஃப்ல இந்த ஸ்ட்ரகிள் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஒர்க் விஷயம், இந்த ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம். அதுக்கப்புறம் அவனோட இப்போ ஒவ்வொரு ஃபீல்ட்ல ஒர்க் பண்ண பார்த்தீங்களா, அதோட புரிதலே ஒரு சில பேர் மாறிடுவான். நம்மளுக்கு கமிட்மெண்ட் இருக்கு, சம்பாதிக்கணும், இதெல்லாம் நம்மளுக்கு மோட்டிவ் இல்லை அடிச்சுட்டு போயிடுவான். இதுல பாதி பேர் தான் இல்ல நம்மளுக்கு இது ஒரு பார்ட்டு சொல்லிட்டு கொஞ்சம் வல்கரட்டியா போறான். அது வந்து எப்படி தோணுது உங்களுக்குன்றதுதான் ஒரு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா உங்களுக்குன்னு ஒருத்தி இருக்கா. கல்யாணம் பண்ணவங்களே பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தடுத்து ஒரு இதுக்குள்ள கள்ள தொடர்பான ஒரு விஷயத்துக்கு போறாங்க. ஸோ ஓகே, அது அவங்களோட என்ஜாய், நம்ம அது வந்து தலையிட விடாது. ஒண்ணுமே தெரியாத அப்பாவி பொண்ணுங்க, சிறு குழந்தைங்க, குடும்ப கஷ்டத்துக்காக வந்து ஒரு அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வந்து ஒர்க் பண்றாங்க, ஹோட்டல்ல ஒர்க் பண்றாங்க. இவங்களுக்கெல்லாம் பெரிய அளவுல வந்து அதாவது உடல் ரீதியாவோ மன ரீதியாவோ ஒரு காம இச்சை அளிக்கக்கூடிய அந்த பாலியல் சீண்டல்கள் வந்து பெருமளவு பயங்கரமா, ஏன் சட்டத்தை காப்பாற்றக்கூட அதிகாரியே வந்து இந்த விஷயத்த வந்து பண்ணும்போது அப்போ சாதாரண மக்கள் செய்ய மாட்டானான்றது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அதுவும் இல்லாம எனக்கு ஒரு சின்ன இதுனா, ஒரு பொண்ணு வந்து பாதிக்கப்பட்டா அப்படின்னா ஒவ்வொரு லோக்கல் மீடியா சேனல்ஸ், ஐ மீன் கீழே இருக்கிற மீடியால இருந்து மேல இருக்கிற மீடியா வரைக்கும் அந்த பொண்ணை வந்து ப்ரொடெக்ட் பண்றீங்க. இது மாதிரி ஆயிடுச்சு வெளிச்சம் போட்டு காட்டுறீங்க. அந்த பொண்ணு ஒரு வாட்டி தான் அதுல மாட்டி தவிச்சிருப்பா. அகைன் அவளை போட்டோ காமிச்சு அவளை நம்ம பெரிய ஒரு ஹீரோயினை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால வந்து இது எல்லாமே இருக்கும் ப்ரோ. பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்ல பிரதர், பசங்களுக்கு நைட் டைம்ல இந்த மாதிரி நம்ம ஏதோ சாப்பிட்றதுக்கோ இல்லை எதுக்கோ போகும்போது சரி பாவம் சொல்லிட்டு லிஃப்ட் கேட்பான். ஆனா அவனை நம்பி தரதே பயமா இருக்கு. அன்டைம்ல ஏதோ வானவில்லாம் சுத்துறான். பசங்களுக்கு இங்க சேஃப்டி இல்லை போகுது, அப்ப பொண்ணுங்க எங்க போயிருக்கு சேஃப்டி? பார்த்து சேஃப்டியா தான் இருந்துக்கணும். இது வந்து முக்கியமா முடிவு எடுக்க வேண்டியது அரசாங்கம் மட்டும்தான். அவங்க வந்து ஒழுங்கா இருந்தாங்கன்னா, ஏன்னா சட்டத்து ஓட்டையில எல்லாம் அவங்களை தப்பிச்சுட்டு வராங்க. இப்போ அரசாங்கம் ஒழுங்கா இருந்தாங்கன்னாக்கா அவங்க இது போல விஷயங்கள் நடக்கும்போது ஒரு நல்ல ஒரு பெருமளவு தண்டனை அவங்களுக்கு வந்து கண்டிப்பா வழங்கணும். ஆமா, அப்படி கொடுத்தா மட்டும்தான் அடுத்து வந்து எந்த அதிகாரத்துல இருந்தாலும் அதை பத்தி யோசிக்கிறவனுக்கும் பயம் வரும். இது ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ரெண்டிங்கா நியூஸ் போவோம், அப்புறம் போயிடுவோம். ட்ரெண்டிங் தான் ப்ரோ, எல்லாமே ட்ரெண்டிங் தான். இப்போ நான் பேசிட்டு இருக்கேன், ஈவினிங் இன்னும் எந்த பொண்ணுக்கு என்ன ஒரு பாதிப்பு இருக்குன்றது தெரியாதுல்ல. இது எல்லாமே ட்ரெண்டிங் தான். முதல்ல பசங்க தான் ப்ரோ, பசங்க மேல தப்பு இருக்கு. என்ன தப்பு அப்படின்னா, ஒரு எல்லாமே வந்து பசங்க இப்போ வந்து ஒர்க்ல எல்லாத்துலயும் கரெக்டா இருக்காங்க. ஆனா அதை விட அதிகமா ட்ரிங்க்ஸ்லயோ போதையிலயோ பொண்ணுங்க கிட்ட பேசுற இதுவோ இல்லை. இன்னைக்கு வந்து
ஒரு பொண்ணை பார்த்துட்டு பேசிட்டோம் அப்படின்னாலே சம்டைம்ஸ் இது லவ் கூட போயிட்டு இருக்கு. இது 2K வேணாம், அது மாதிரி காதல்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. லவ்னா முதல்ல என்னன்னு புரிஞ்சுக்கணும் ப்ரோ. லவ் தான், எல்லாரையும் லவ் பண்ணலாம். பட் வந்து ஒரு பாடிக்காக நம்ம அப்ரோச் பண்றது ரொம்ப தப்பு. அந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்கு பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு பசங்களும் சரி நைட் டைம்லையும் சரி போகும்போது நைட் டைம்ல மனசார ஹெல்ப் பண்ண நினைக்கிறாங்க, ஆனா அவனுக்கே ஒரு பெரிய பிரச்சனை வந்து நிற்குது. அதனால பார்த்து சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணிடணும். முக்கியம் கிடையாது ப்ரோ, அகிம்சை தேவையில்லை. நம்ம ஊர்ல அகிம்சை இருந்தது அப்படின்னா நிறைய பேர் நம்மளுக்கு ரிவிட்டஸ் தான் போவாங்க. அகிம்சை வேண்டாம். இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் எடுத்து செய்ய வேண்டியதுதான். Taste the Daily. Taste the Daily.